அப்ப பிசாசு ஒரு நொடியில பாருங்களேன், அப்ப இப்படிப்பட்ட அந்த ஒரு நொடியில அவனும் ஜெயிக்கிறானே. இன்னைக்கு நம்ம திறப்ப நிற்க வேண்டாமா? இன்னைக்கு அவன் தானே ஜெயிக்கிறான். எவ்வளவு காலத்துல பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம மன மகிழ்ச்சி நீ சரியா செய்தாலும் அவன் சொன்ன, நான் ஒரு பாசுக்கு கீழே இருக்கேன்னா எல்லாத்தையும் சரியா செஞ்சாலும் பாச பார்க்கும்போது சந்தோஷமா இருக்க முடியும். 10 காலத்தை பாஸ் சொல்லிட்டு 4 சொல்லணும், ஐயோ பெற்றோரோ 4 பெற்றோர் அப்படின்னு இருக்குமே தவிர சந்தோஷமா போய் பாசம் பண்ணிப்போமா? அப்ப ஆண்ட சொன்ன எல்லாத்தையும் செய்யாம போயிட்டு ஆண்டு மழை சிரிச்சுக்கிட்டு ஆண்டு கேட்டா கேட்க முடியுமா? நீங்க எங்கன்னு கேட்பாரு, ஒரு காசு எங்கன்னு கேட்பாரு. 9 காசு தான் இருக்குது, அந்த அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஒரு காசு தானே தொலைச்சுட்டேன் விட்டுருவாரா? அதை தேடி கொண்டு வா. எல்லா வச்சும் ஆண்டவர், அதான் சொன்னேன், ஆண்டவருக்குள்ளதான் நமக்கு சந்தோஷம். வேலை சமூக தான் சந்தோஷம். உலகத்துல எதுவுமே நமக்கு சந்தோஷம் கிடையாது. இருக்கலாம், கொஞ்ச நேரம் இருக்கலாம், வேலை செய்யணும் இல்ல. சொப்னா கூட சொன்னாங்க சாட்சி, அதுல எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, பாருங்களேன் நான் என்ன பண்ண போறேன், ஆன்சைட் போக போறேன். அப்போ என்ன பண்ணுவோம், தினமும் ஜெபிக்கிறது வேணும். அதான் நீங்க என்ன பண்ணிருங்க, ஜெபிக்க கத்துக்கிறா. ஜெபிக்கவே தெரியாது ஒரு ஆள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்க கத்துக்கல. என் இடத்த என்ன பண்ணிருங்க, ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். எப்ப பார்த்தாலும் தினமும் வருவா, தினமும் இருப்பான், தினமுமே வந்து இருப்பான். அப்ப சொல்லிருக்கா பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு ஏன்னா அவங்க நம்ம இது சொல்லும் போது நான் கேள்வியே பட்டேன். அவளும் ஒரு நாள் நான் சொன்னேன், நான் ஆண்டிகிட்டு அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லல. அப்ப பாருங்க, ஏன் ஐயோ நான் இல்ல அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இந்த முகப்பொழு சிரிப்பை பார்க்க வேணும்.